12th ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்க. சில பேரெல்லாம் சொன்னீங்க, "ரொம்ப டஃப்பா இருந்துச்சு எக்ஸாம்" அப்படின்னு. சில பேர் இல்ல, முக்காவாசி பேர் சொன்னீங்க. பரவால்ல. நம்பிக்கையில இருங்க. எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். நல்ல மார்க் வரும் அப்படின்னு நம்பலாம். அந்த நம்பிக்கையோட இருங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். எல்லாருக்குமே இப்போ ஒரு டவுட் இருக்கும். சரி நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டோம். அடுத்து எந்த காலேஜ் போலாம்? எந்த கோர்ஸ சூஸ் பண்ணா நல்லா இருக்கும்? அப்படின்னு ஏகப்பட்ட சந்தேகம் இருக்கும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரத்னம் காலேஜ பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சி மெயின் ரோட்ல இருக்கிற ஈச்சனேரி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு காலேஜ் தான் ரத்னம் காலேஜ். நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி அந்த காலேஜ்க்குள்ள என்னென்ன மாரிக்கலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம எதுலருந்து போலாம்னா, என்டர்டெயின்மென்ட்டா இருக்கிற மாரிக்கே போவோம். அதாவது ஈவென்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? காலேஜ் கல்ச்சுரல்ஸ் எல்லாம் இந்த மாரி இருக்கும். அதுலருந்தே போவோம். கல்ச்சுரல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர்ஜிஎஃப்ன்னு ஒண்ணு வைப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா, சீரிஸா ஒரு 5 நாள் நடக்கும். கார் ஷோ அதாவது இன்னும் செலிபிரிட்டீஸ் எல்லாம் நெறைய கூப்ட்டு நீங்க ஷார்ட்ஸ்லயே பார்த்திருப்பீங்க. நான் ஷார்ட்ஸ்லயே சொல்லியிருப்பேன். அதாவது சவுத் இந்தியாலயே பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி பயங்கரமா நல்லா பண்ணுவாங்க. இந்த கல்ச்சுரல்ஸ் எல்லாம் பயங்கரமா எடுத்து பண்ணுவாங்க. அந்த காலேஜ் தான் ரத்னம் காலேஜ். அது மட்டும் இல்லாம ரத்னம் காலேஜ் எஜுகேஷன் சைடு வந்தோம்னா, அதாவது ஒரு காலேஜ்க்குள்ளேயே ஒரு 45க்கு மேல கம்பெனிஸ் இருந்தா எப்படி இருக்கும்? ஏன்னா, ரத்னம் ஐடி பார்க் காலேஜ்க்குள்ளேயே இருக்கு. காலேஜ் பக்கத்திலேயே தான் இருக்கு. அந்த கம்பெனியிலேயே உங்களுக்கு பிளேஸ்மென்ட் ஆகறக்கு ஈஸியா பண்ணி குடுக்குறாங்க ரத்னம் காலேஜ்ல. அது மட்டும் இல்லாம, உங்களுக்கு ரத்னம் காலேஜ பொறுத்தவரைக்கும் ஆர்ட்ஸ், இன்ஜினியரிங் எல்லாம் சேர்ந்து ஒரே கேம்பஸ்க்குள்ள இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு பயங்கரமா இருக்கிற மாரி இருக்கும். நல்லா இருக்கும் சீரியஸா சொல்லணும்னா கேம்பஸ் எல்லாம். அது மட்டும் இல்லாம சரி, இப்ப காலேஜஸ் எல்லாம் ஓகே. மத்ததெல்லாம் ஓகே. பிளேஸ்மெண்ட் எல்லாமே ஓகே. அடுத்து ஹாஸ்டல் எல்லாம் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாரி நெறைய டவுட் கேட்டிருந்தீங்க. ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா, பக்காவா தான் இருக்கும். பிரச்சனை இல்ல. ஏன்னா, நம்ம வெளியூர்ல இருந்து வரோம்னா, நமக்கு நம்ம திங்ஸ் எல்லாம் சேஃப்டியா இருக்கும். அது மட்டும் இல்லாம, நமக்கு ஒரு இது இருக்கும். முக்காவாசி பார்த்தீங்கன்னா, உண்மைய சொல்லணும்னா, ஹாஸ்டல்ல இருந்து தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே அதிகமாகும். ஏன்னா, நான் சும்மா சொல்றேன். ஏன்னா நானும் ஹாஸ்டல்ல தான் இருந்தேன். உங்களுக்கு ஹாஸ்டல்ல இருக்கும்போது தான், நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கம்யூனிகேஷன் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ஒரு மாரி அதிகமாகும். ஏன்னா, ஒரு நாலேட்ஜான பெர்சனா இருக்கணும்னா, அவரு எப்படின்னா, அவரு நெறைய பேரு தெரிஞ்சு வச்சிருப்பாரு. இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா நெறைய விஷயம் கத்துக்கிட்டு, அந்த மாரி தான் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஸோ, அதுல பயங்கரமா இருக்கும். ஏன்னா ஹாஸ்டல பத்தி கவலைப்படாதீங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டாஃப்ப பத்தி சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அதாவது ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சீரியஸா சொல்லணும்னா ரொம்ப தங்கமானவங்க. ஆ ஒரு சீரியஸா நீங்க ஒரு டவுட்ன்னு ஒண்ணு போய் கேட்டா கூட நல்லா ஃப்ரெண்ட்லியா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, நான் அந்த காலேஜ் இல்ல. பட் அந்த காலேஜ்ல நான் படிக்கலைனாலும், என் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் அங்க படிச்சாங்க. சீரியஸா சொல்லணும்னா, நான் ஒரு நல்ல பேக்கேஜ்லலாம் பிளேஸ் ஆயிருக்காங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீரியஸா நல்லா பிளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ, ஓகே நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துருக்கோம். அதாவது உங்களுக்கு கோயம்புத்தூர்ல எந்த காலேஜ்ல சேரணும்னாலும் எனக்கு பெர்சனலா டிஎம் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பெர்சனலா கைட் பண்றோம். இந்த வீடியோ வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் யார் காலேஜஸ் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க, என்னென்ன கோர்ஸ் மாரி எடுக்கலாம் அப்படின்னு டவுட் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்.